கீரை சூப்பு வைக்க போகிறோம். மணத்தக்காளி கீரை, முருங்கைக்கீரை சூப்பு. வெந்தயம் எண்ணெய் காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் காஞ்சோன்னே வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம், காஞ்ச மிளகா, பூண்டு போட்டாச்சு. இது நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது சூப்புக்கு வேண்டிய தக்காளி போட்டாச்சு. தக்காளி, காஞ்ச மிளகா கிள்ளி போட்டால் காரம் ரொம்ப இருக்கும். இது காரம் கம்மியாக இருக்கும், அதனால் முழுசாக போட்டாச்சு. சூப்பாகவும் யூஸ் பண்ணலாம், சாதத்துக்கும் நம்ம மதிய லஞ்சுக்கும் இதை போட்டு சாப்பிட்லாம். மணத்தக்காளி கீரையும் முருங்கைக்கீரை ரெண்டும் கலந்து சூப் நல்லா வதங்கினோன்னே தண்ணி ஊற்றிட்டு கீரை உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு, உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட போகிறோம். உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட வேண்டியது தான். மணத்தக்காளி கீரை, முருங்கைக்கீரை சூப் நல்லா கொதித்தோன்னே கீரையை போட்டு ஒரு 10 நிமிஷம் கீரையை இறக்கிடலாம். இப்போது தண்ணி கொதிச்சிடுச்சு. நம்ம சூப்புக்கு வச்ச தண்ணி கொதிச்சிடுச்சு. கீரை போட்டுட்டோம். கீரை நல்லா கொதித்து வந்தோடனே மூடக்கூடாது, மூடாமல் கொதிக்கணும். நல்லா நிறம் மாறிடும். கீரை சூப்பு ரெடி. அது மாதிரி செஞ்சு பாருங்கள். மணத்தக்காளி கீரை சூப்பு, முருங்கைக்கீரை சூப்பு நல்லா கொதிக்குது. கீரை போட்டுட்டோம். மிளகாய் முழுசாகவே போட்டுட்டோம். காரம் இல்லாமல் குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக வயிற்று புண்ணாற்றும். இதுமாரி சூப்பு செஞ்சு பாருங்கள். லஞ்சுக்கு சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீரை, முருங்கைக்கீரை சூப்பு ரெடி. 1 ஸ்பூனு நெய் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இறக்கும்போது நம்ம மிளகுத்தூள் மட்டும் இப்போ போட்டிருக்கோம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா